எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் யூடியூபர்கள் சிலர் கம்யூனிச எதிர்ப்பு காணொளிகள் பதிவிடுறாங்க. அத பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நாம போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும். திரும்பவும் சொல்றேன், வெல்கம் டு நிகரன். தமிழ் யூடியூபர்கள் கெவின் பால், மாரிதாஸ், பாரிசாலன் போன்ற சிலர் கம்யூனிச எதிர்ப்பு காணொளிகள் பதிவிடுறாங்க. எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரங்கள் மாதிரி எதுலையோ படிச்சத, எங்கேயோ கேட்டதை எல்லாம் வச்சு அவதூறுகள் அள்ளி வீசுறாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு இப்படியான அவதூறுகளை எதிர்கொள்றது ஒன்றும் புதுசில்ல. 1848ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியிடப்படுது. மார்க்சும் எங்கெல்ஸும் அறிக்கையை வெளியிட்ட அந்த காலத்திலிருந்து இன்றைய நாள் வரை கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாளர்கள் இதெல்லாம் நடக்காது, இது ஒரு மாயைன்னு உழைடுறாங்க. அறிக்கை வெளியாகி 23 வருஷங்களுக்கு பிறகு 1871ஆம் ஆண்டு உலகின் முதல் பாட்டாளி வர்க்க அரசு பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸ் நகரத்தில் அமைந்தது. அதற்கு பாரிஸ் கம்யூன் என்று பெயர். ஆனால் அந்த ஆட்சி அற்ப ஆயுசோடு முடிஞ்சு போச்சு. வெறும் 72 நாட்கள் மட்டுமே அதன் ஆயுள். பாரிஸ் கம்யூனின் வீழ்ச்சிக்கு பிறகு கம்யூனிசத்தின் எதிரிகள் இதெல்லாம் நடக்காது என்று ஊளையிட்டுக் கொண்டிருந்த வேளையில் மீண்டும் 45 ஆண்டுகள் கழிச்சு முதல் உலகப்போர் காலகட்டத்தில் 1917ஆம் ஆண்டு நவம்பர் 7 ரஷ்ய நாட்டில் பாட்டாளி வர்க்க புரட்சி நடந்து தோழர் லெனின் தலைமையிலான அரசு அமைந்தது. அந்த அரசு 72 ஆண்டுகள் இருந்தது. தோழர் லெனின் மரணத்திற்கு பிறகு தோழர் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் சீன நாட்டில் தொழிலாளி வர்க்க புரட்சி நடந்து அங்கேயும் 2ஆம் உலகப் போரின் முடிவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அமைந்தது. அது மட்டுமல்ல, 2ஆம் உலகப் போரின் முடிவில் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் பல கம்யூனிசத்தை ஏற்றுக்கொண்டன. பல நாடுகளில் தொழிலாளி வர்க்க அரசுகள் அமைந்தன. அதன் பிறகு கியூபா, வியட்நாம், வடகொரியா உள்ளிட்ட மேலும் பல நாடுகளிலும் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சிகள் அமைந்தன. ரஷ்ய நாட்டில் 72 ஆண்டுகள் நீடித்திருந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியானது ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியின் தவறுகளால் 1990இல் முடிவுக்கு வந்தது. ரஷ்யாவை தொடர்ந்து கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் முதலாளித்துவ மீட்சி நடந்தேறியது. பல்வேறு தேசிய இனங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்த சோவியத் ஒன்றியம் சிதறி போனது. இது உண்மையிலேயே உலக சோசலிச இயக்கத்திற்கு பின்னடைவுதான். சொல்லவே வேண்டாம், இந்த பின்னடைவு காலத்தில் கம்யூனிச எதிர்ப்பாளர்களின் ஊழை சத்தம் இன்னும் அதிகமாகவே கேட்கிறது. ஆனால் பாரிஸ் கம்யூனின் வீழ்ச்சிக்கு பிறகும் எப்படி மீண்டும் ரஷ்ய நாட்டில் ஒரு புரட்சி ஏற்பட்டதோ அதுபோல் இந்த தற்காலிக பின்னடைவுக்கு பிறகும் மீண்டும் உலகில் கம்யூனிசம் எழுச்சி பெறும். ஏனென்றால் அது ஒரு அறிவியல் கோட்பாடு. கம்யூனிஸ்ட் கட்சி என்ற பெயரில் செயல்படும் அமைப்புகளின் தவறுகள் கம்யூனிசத்தின் தவறல்ல. எனவே அப்படியானதொரு வசந்த காலம் மீண்டும் வரும் வரை இந்த கெவின் பால், மாரிதாஸ், பாரிசாலன் போன்ற சுரண்டும் வர்க்க ஆதரவு கோட்டான்களின் கூவல் ஒலி கேட்டுக்கொண்டுதான் இருக்கும். உழைக்கும் மக்கள் இவர்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.